இருக்க யாரிடம் செல்வேன் இறைவா? எல்லாம் எனக்கு நீயாயிருக்க யாரிடம் செல்வேன் இறைவா? நீ சொல்லும் வார்த்தை வாழ்வல்லவா? நீ சொல்லும் வார்த்தை வாழ்வல்லவா? அல்லும் பகலும் உடன். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் பிற்பகுதி. எப்பிராயீமில் தப்பினவன் யாராவது வந்து என்னை அக்கறைக்கு கொண்டு போக விடு என்று கேட்பானையாகில் கிலியாத்தியர் நீ எப்பிராயிம் மனாசே என்று அவனை விசாரிப்பார்கள். அவன் அல்ல என்றான். இல்லை, நீ ஷிபோலெத் என்று சொல் என்று. அப்படி உச்சரிக்க முடியாமல் ஷிபோலெத்தை அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி விடுவார்கள். அந்நாட்களிலே எப்பிராயீமில் 40,000 பேர் விழுந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, கடவுளுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த நாளிலே தெரிந்து கொண்டதன் நோக்கம் எப்பிராயிம் மனாசே என்ற பெயரை சொல்லி விசாரிக்க. இன்றைக்கு ஒரு ஊரில் ஒரு நபரை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கென்று சில பரம்பரை பெயர்கள் உண்டு. ஒரு நிக் நேம் ஒன்று உண்டு. ஆனால் அந்த நிக் நேமை சொல்லி அவர்களுடைய பரம்பரையை சொல்லி இருக்கும் பொழுதுதான், இப்பொழுது குறிப்பாக ஒரு ஊரை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இவர் அம்பலக்காரர் என்று சொல்லி அழைப்பார்கள். என்னுடைய தாத்தாவை அம்பலக்காரர், அவருடைய வீடு ஆசீர்வாத அம்பலம் இருக்கிறாரா என்று சொல்லி கேட்பார்கள் தெருவில் வந்து நின்று. அப்போது அந்த முஸ்லீம் இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்தவர் கேட்கும் பொழுது ஆசீர்வாத அம்பலம் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர்கள் நேரே சென்று பார்ப்போம். அதுபோல் இன்றைக்கு இந்த கிலியாத்தியரையும் எப்பிராயிமையும் விசாரிக்கும் பொழுது நீங்கள் எப்பிராயிம் மனாசே என்று விசாரிக்கப்படுவார்கள். அந்த கடவுளுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு உயர்ந்த நாமத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. இன்றைக்கு விசேஷமாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கடவுளுடைய கிருபையினாலே ராசா மாணிக்கனார் நினைவு நாள் என்று குறிப்பிடப்படுகிறது. இவர் தமிழுக்கு அரிய தொண்டு ஆற்றியிருக்கிறார். பல வரலாற்று நூல்களை எழுதிய ஒரு தமிழாசிரியராக பணியாற்றியவர். 1930ஆம் ஆண்டில் வெளிவந்த இவருடைய நற்பெரும் வள்ளல்கள் என்ற நூல் 1075இல் ராசமாணிக்கம் வித்வான் பட்டம் பெற்றார். இவர் பல்வேறு நூல்களை எழுதி திருமண நூல் என்ற நூலை எழுதி தமிழ்நாட்டு அறிஞர்களின் ஒருமுகமாக போற்றுதலுக்கு பாராட்டுதலுக்கு உரியவராக மாறினார். அன்பான இறை மக்களை, இப்படிப்பட்ட சிறந்த நூலுக்கென்று பங்காற்றியவருடைய பெயரை இன்றைக்கு நாம் நினைவுகூர்வோம். அதுபோல தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கும் பொழுது எப்பிராயிம் மனாசே யூதா கோத்திரங்களிலே சிறப்பானவர்கள், சிறந்தவர்கள், விசுவாசிகள், கர்த்தருக்காக வாழுகிறவர்கள், கர்த்தருக்காக எதையும் செய்கிறவர்கள், இருந்தாலும் இல்லை என்றாலும் மரணமே வந்தாலும் நான் கர்த்தருக்காக மரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்ததி கடவுளுடைய பிள்ளைகள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மீது இரக்கமும் பரிவும் வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கமும் பரிவும் நம்மீது இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் பாவிகளாக இருந்தும் கூட அவருடைய சன்னிதானத்திலே வெளியேறப்பெற்ற மக்களாக, விசேஷமான மக்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு இனத்தினால் பெருமை பாராட்டுகிற மக்களைத்தான் நாம் பார்க்கிறோம், இனத்தை வைத்து. ஆனால் அந்த இனத்தினால பெருமை இல்லை. கடவுள் ஜனம் என்று குறிப்பதினாலே, அழைப்பதினாலே தான் நமக்கு பெருமை உண்டு. அப்படிப்பட்ட உயரிய பெருமையை உலகத்தில் தன்னுடைய பிறப்பின் மூலமாக அவர் வழங்கியிருக்கிறார். அவருடைய பிறப்பின் மகிமையை
கொண்டாடின நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக அவருக்கென்று வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமும் கிருபையுமாக வைத்து எங்களை உம்முடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் உயர்த்தியிருக்கிறீர். நாங்கள் உமக்குரியவர்களாய் வாழ வளர நீர் எங்களுக்கு அருள்தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களை குறித்து விசாரிக்கும் பொழுது இவர்கள் கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லுகின்ற ஒரு நற்சாட்சியை வாழ்க்கை வாழ எங்களுக்கு துணை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதா.